அக்கிரமத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். 1 கொரிந்தியர் 13:6-7. வசனத்தின் பொருள். அக்கிரமத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். உண்மையான அன்பு ஒருபோதும் தவறுகளை அனுபவிப்பதில்லை. அது ஒருவரின் வீழ்ச்சி, தவறு அல்லது பாவத்தை பார்த்து புன்னகைக்காது. சரியானது, நேர்மையானது, நல்லது எது வெற்றி பெறுகிறதோ அது மட்டுமே மகிழ்ச்சியடைகிறது. எல்லாவற்றையும் தாங்கும். அன்பு பாதுகாக்கிறது. அது மற்றவர்களின் தவறுகளை வெளிப்படுத்துவதற்குப் பதிலாக மறைக்கிறது. மழையின் போது அது ஒரு கூரையைப் போல நிற்கிறது. எல்லாவற்றையும் நம்பும். அன்பு சந்தேகத்தின் பலனைத் தருகிறது. அது தேவையில்லாமல் சந்தேகிப்பதில்லை. எல்லாவற்றையும் நம்பும். அன்பு ஒருபோதும் நம்பிக்கையை கைவிடாது. கஷ்டங்களில் கூட கடவுள் விஷயங்களை மாற்ற முடியும் என்று அது நம்புகிறது. எல்லாவற்றையும் தாங்கும். அன்பு இறுதி வரை வலுவாக இருக்கும். வாழ்க்கை கடினமாகும்போது அது ஓடிப்போவதில்லை. உதாரணம் கதை. ரூத்தும் மிரியமும் ஒரே அலுவலகத்தில் வேலை செய்யும் நெருங்கிய தோழிகள். ஒரு நாள் மிரியம் ஒரு திட்டத்தில் தவறு செய்துவிட்டதாக ஒரு வதந்தி பரவியது. பல சக ஊழியர்கள் அவளை சிரித்து கேலி செய்தனர். 1. அக்கிரமத்தில் மகிழ்ச்சியடையவில்லை. ரூத் கிசுகிசுவில் சேரவில்லை. மிரியம் குற்றம் சாட்டப்பட்டதில் அவள் மகிழ்ச்சியடையவில்லை. அவள் அமைதியாக, உண்மையை அறியாமல் பேசக்கூடாது என்று சுற்றியுள்ளவர்களிடம் சொன்னாள். 2. சத்தியத்தில் மகிழ்ச்சியடைகிறாள். பின்னர் மிரியம் நிரபராதி என்றும் தவறு ஒரு அமைப்பு கோளாறால் வந்தது என்றும் கண்டறியப்பட்டது. ரூத் மகிழ்ச்சியடைந்தாள், அவளுடைய தோழி சரியானது என்று நிரூபிக்கப்பட்டதால் அல்ல, மாறாக உண்மை வெளிவந்ததால் நீதி நிலைநாட்டப்பட்டதால். 3. எல்லாவற்றையும் தாங்குகிறாள். மிரியம் வெட்கப்பட்ட கடினமான நாட்களில் ரூத் அவளுடன் ஒரு பாதுகாப்பு கேடயமாக நின்றாள். அவள் அவளை ஊக்குவித்து, அவளை மென்மையாக பாதுகாத்து, அவளுடைய நம்பிக்கையை காத்துக்கொண்டாள். 4. எல்லாவற்றையும் நம்புகிறாள். எல்லோரும் மிரியமை சந்தேகித்த போதும் ரூத், நான் அவளை அறிவேன். அவள் ஒருபோதும் கவனக்குறைவாக எதையும் செய்ய மாட்டாள் என்று சொன்னாள். அவளுடைய நம்பிக்கை மிரியமின் இதயத்தை பலப்படுத்தியது. 5. எல்லாவற்றையும் நம்புகிறாள். உண்மை நிச்சயமாக வெளிவரும். கடவுள் உன்னை அவமானப்படுத்த விடமாட்டார் என்று ரூத் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த நம்பிக்கை மிரியமை விட்டுக் கொடுக்காமல் தடுத்தது. 6. எல்லாவற்றையும் தாங்குகிறது. கிசுகிசுக்கள் வாரக்கணக்கில் தொடர்ந்தபோதும் ரூத் ஒருபோதும் தனது நிலைப்பாட்டை மாற்றவில்லை. எல்லாம் தெளிவாகும் வரை அவள் நிலையாக இருந்தாள். ஒழுக்கம். கடவுளின் அன்பு இப்படித்தான் தெரிகிறது. அது யாருடைய வீழ்ச்சியிலும் மகிழ்ச்சி அடைவதில்லை. அது உண்மையை கொண்டாடுகிறது. அது பாதுகாக்கிறது, நம்புகிறது, தாங்குகிறது. இந்த வகையான அன்பு உறவுகளை வலுப்படுத்துகிறது, காயங்களை குணப்படுத்துகிறது, மேலும் கிறிஸ்துவின் இதயத்தை பிரதிபலிக்கிறது.